இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இந்த 4th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த பாஸ் மான்ஸ்டரை பத்தி தான் சொல்றாங்க. அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த லெவல் ஸ்கில்லு அது மட்டும் இல்லாம அந்த பாய்சன் அட்டாக் இருக்கிறதுலயே ரொம்ப எஃபெக்டிவ். இப்படி எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்க அவளுக்கு ஒரே ஒரு வீக்னஸ், அது அவளுடைய இன்டெலிஜென்ஸ், அதாவது யோசிக்கிற தன்மை கம்மி. இந்த 4th ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேஸை டிஃபென்ஸ் பண்ணணும். இந்த ரூல் வந்து பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருக்க ஜோம்பிஸ்க்கும் அப்ளிகபிள் தான். உடனே நம்ம ஹீரோவும் குயின் வந்துட்டு ஸ்டேடியம்ல இருக்கிறதுனால அவளுடைய பேஸ் இந்த நேரத்துல எம்டியா தான் இருக்குன்னு அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட குயினும் பின்னாடியே ஹீரோ துரத்திட்டு வர, ஹீரோ வந்துட்டு பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விடவும் சீக்கிரமாவே என்னுடைய பிளானை கண்டுபிடிச்சிட்டான். இருந்தாலுமே நீ கொஞ்சம் லேட்டு தான். நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்க அந்த டிஸ்டன்ஸ் அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்க 2 ஸ்வாட்ல ஒன்னுத்துல கிரேவ் ஆஃப் ஸ்வாடையும் இன்னொன்னுத்துல பிளெஸிங் ஆஃப் ஸ்டாரையும் யூட்டிலைஸ் பண்றான். இதன் மூலியமா அவனுடைய பாதையில இருக்க எல்லா ஜோம்பிஸையும் வெட்டி வீசிடுறான். என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை சீக்கிரமா முடிச்சாகணும். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அது இந்த இடத்துல அப்பியர் ஆகதான் போகுது. நம்ம ஹீரோவும் அந்த பேஸுடைய பிளாக பார்த்துட்டு வேகமா எடுக்க போக எங்கிருந்து ஒரு அட்டாக் சடனா நம்ம ஹீரோ நோக்கி வர, அதுல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு வழியா அது அப்பியர் ஆயிடுச்சுங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஜோம்பி இந்த பேஸ ப்ரொடெக்ட் பண்ற ஒரு வாட்ச்மேன், இதோட பேர் தான் பட்ச். ஒரு வழியா நான் சாப்பிட உணவு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இந்த வாட்டி உன்னை நான் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறதுன்னு அதை அட்டாக் பண்ண வர, அது கையில இருக்க ஒரு பெரிய சிசரை வச்சு நம்ம ஹீரோவை வெட்ட நினைக்கும் போது அவங்கிட்ட இருக்க அந்த 2 ஸ்வாடையும் அந்த சிசருடைய இடுக்குல வச்சு பிளாக் பண்றான். ஏன் இந்த ஸ்வாட் கட் ஆகலன்னு அது யோசிக்க, இந்த தருணத்தை பயன்படுத்தி நம்ம ஹீரோவும் ஒரு ஜம்ப் பண்ணி, இது ஒன்னும் மத்த ஸ்வாட் மாதிரி ஆவரேஜான ஸ்வாட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எலமெண்ட் ஆஃப் ஃபயரை ஆக்டிவேட் பண்றான். அந்த பச்சருடைய ஹெட்லயே இதை பயன்படுத்தி ஒரு ஹிட்டை கொடுக்க, என்னதான் அது பயங்கரமான அட்டாக்கா இருந்தாலும் அதோடைய ரெக்கவரி ஸ்பீட் லெஜெண்டரி அளவுல இருந்ததுனால அந்த காயங்கள் எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கியூர் ஆயிடுது. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவனுடைய ஸ்வாடை யூட்டிலைஸ் பண்ணி அதை கண்டினியூஸா ஸ்லாஷ் பண்ண, பதிலுக்கு அதுவும் நீ என்ன நினைக்கிற இந்த ஸ்லாஷை வச்சு எனக்கு கொண்டுட முடியும்னா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோவும் ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பச்சருக்கு பின்னாடி வந்துட்டு அதோட முதுகுல 2 ஸ்வாடையும் இறக்கிட்டு அவங்கிட்ட இருக்க அந்த மண்டேல ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு என்னால கண்டிப்பா உன்னை கொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே உருவாகுது. அதோட எஃபெக்ட்லயே அந்த பச்சரும் அழிஞ்சு போயிடுது. இதன் மூலியமா ஹீரோவும் டெவலப் ஆக அந்த பச்சரை டிஃபீட் பண்ணதுக்கு ரிவார்டா அது கையில வச்சிருந்த அந்த சிசர் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. உடனே அவனும் 31வது தடவையா உன்னை நான் இந்த இடத்துல தோக்கடிக்கிறேன், சரி இந்த இடத்துக்கு ஒரு முடிவை கட்டலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பிளாக் எடுக்க போக அவனோட சிஸ்டம்லயும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஹீரோ அது என்னதுன்னு பாக்குறப்போ பிளாக் ஹவுண்ட் அவங்களுடைய பிரசன்ஸை ரிவீல் பண்றாங்க. அப்படியே எஜிப்டியன் மைத்தாலஜி ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசலை கொண்டு வந்திருக்காங்கன்னு வர, ஹீரோ வந்துட்டு பிளாக் ஹவுண்டா அப்படின்னா அது கண்டிப்பா அந்த ஆனிபிஸா தான் இருப்பான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய அண்டர் கிரவுண்ட்ல நான் அவனை திட்டி அனுப்புனதுக்கு அப்புறம் என் மேல கடுப்பா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இன்ட்ரெஸ்டிங், அவனே என்கிட்ட பேச வரான். சரி சரி சொல்லு, நான் கேட்டுன்னு தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ உடனே ஆனிபிஸும் கோவத்துல லைட்டா கர்ஜிக்க, என்ன என் மேல ரொம்ப கோவமா இருக்க போல, சரி அப்ப நான் இந்த பிளாக் எடுத்துடுறேன் அப்படிங்கிறப்போ அந்த ஆனிபிஸ் வந்துட்டு உடனே இல்ல இல்ல அப்படின்னு சொல்ல, சிஸ்டமும் அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு காட்டுது. எஜிப்டியன் காட்ஸ் வந்துட்டு இன்னும் அந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணாததுனால இந்த ஃப்ளோருக்கான ப்ராப்பரான பேட்டில பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஹையர் ஃப்ளோரை ரூல் பண்றவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, 4th ஃப்ளோர்ல இருக்க பாஸை டிஃபீட் பண்ணாம இந்த இடத்த கிளியர் பண்றது அவங்களால அக்னாலஜ்மெண்ட் பண்ணிக்க முடியலையா, இல்லனா ஹியூமன்ஸ் இதை கிளியர் பண்றது அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ப்ரொபோசலை நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த பிளாக் நான் எடுத்தாலே ஜெயிச்சிருவேன்னு சொல்ல, இதை பார்த்து அந்த ஆனிபிஸும் சிரிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அது நம்ம ஹீரோ கூட ஒரு கான்ட்ராக்ட் போட நினைக்குது. இதன் மூலியமா நம்ம ஹீரோஸ்க்கும் சில ஐட்டம்ஸ் கிடைக்கும். உடனே ஹீரோவும் பரவாயில்லையே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பெரிய மனசுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அந்த குயினும் அந்த இடத்துக்கு வந்து சேருது. அதுக்கு முன்னாடி அந்த பிளாக் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இந்த பிளாக் யாரும் தொடலன்னு பார்க்க, ஹீரோ வந்துட்டு ஏன் அந்த பிளாக் இன்னும் நான் எடுக்கலன்னு பாக்குறியா, அதுக்கு காரணம் சில பேர் நான் உன் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக சில விஷயத்த எனக்கு டெபாசிட்டும் பண்ணிருக்காங்க, அதனால உன்னை டிஃபீட் பண்ணாம என்னால அந்த பிளாக் எடுக்க முடியாது. உடனே குயினும் என்னது டெபாசிட்டான்னு கேட்க, பதிலுக்கு அவனும் ஆமா, அது மட்டும் இல்லாம சில அட்வான்ஸும் அவங்க பே பண்ணிட்டாங்க, அந்த பட்சரை டிஃபீட் பண்ணதுனால கிடைச்ச அந்த சிசரை இவனுக்கேத்த ஒரு ஆயுதமா மாத்திருக்கான். இதோட இந்த சாப்டரும் இங்க முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த குயின் அவளுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு இதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்படுவ அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் பிளெஸிங் ஆஃப் ஸ்டாரை ஆக்டிவேட் பண்றான். ஹீரோ முன்னாடியே யூஸ் பண்ண அந்த எக்லிப்ஸ் ஸ்டோனால இந்த டிவைன் பவர் 50% குறைஞ்சிடுது. ஹீரோ வந்துட்டு என்னதான் என்னுடைய ரிஃப்டோடைய பவர் மேக்சிமம் எஃபெக்ட்ல இருந்தாலுமே அவளை கொல்லக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சஃபிஷியன்ஸான ஸ்டாட்ஸ் இல்ல. உடனே அந்த குயின் வந்துட்டு ஹீரோ எதிர்பார்க்காத நேரத்துல பின்னாடி வந்து அட்டாக் பண்ண வர, ஹீரோவா அந்த இடத்துல இருந்து
இருந்து அடிச்சு தூக்கிடுறான். ஆனா அதையுமே நம்ம ஹீரோ பிளாக் பண்ணியிருக்கான். எப்படின்னா அவனுடைய கையில இருக்க அந்த ஆயுதத்துல மண்டேலோட ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கான். உடனே அந்த குயின் வந்துட்டு என்னுடைய அட்டாக்க பிளாக் பண்ணிட்டா போல, ஏன் நீ டிசப்பியர் ஆக மாட்டேங்கிற, ப்ளீஸ் டிசப்பியர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவளுடைய முடியை ஷார்ப்பாக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றா. பதிலுக்கு இவனும் ஸ்வாட் டீமன் கிங் ஸ்டெப்பை யூட்டிலைஸ் பண்ணி எல்லா அட்டாக்ல இருந்தும் எஸ்கேப் ஆகுறான். அப்படியே கிளேசியர் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அவளை ஃப்ரீஸ் ஆக்கிட இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு அவ எதிர்பார்க்காத நேரத்துல அவளை அட்டாக்கும் பண்றான். ஆனா அது அவ மேல சின்ன ஸ்கிராட்ச கூட ஏற்படுத்தல. பதிலுக்கு அவளும் இதனாலலாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, எனக்கு அது நல்லாவே தெரியும், இதெல்லாம் உன்னை டிஃபீட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லைன்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோவும் கிளேசியர் ஃபார்மேஷனை யூட்டிலைஸ் பண்ணி அவளுடைய கண்ணை ஃப்ரீஸ் பண்ணிட அவளால சரியா பார்க்க முடியலங்கிறதுனால அந்த அட்டாக்ல இருந்து நம்ம ஹீரோ ஈஸியா தப்பிச்சுட்டு கிளேசியர் ஃபார்மேஷன் மூலியமா கவர் ஆயிருக்க அவளுடைய கண்ணை இவங்கிட்ட இருக்க ஆயுதத்தை வச்சு வெட்டிடுறான். பதிலுக்கு அந்த குயினும் இரிட்டேட்டிங் ஹியூமன், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட ஆக்சுவலா நம்ம ஹீரோ அதையுமே பிளாக் பண்ணியிருக்கான். இதை பார்த்து கோவப்பட்ட அந்த குயினும் அவகிட்ட இருக்க அந்த ஸ்வாட பூமியில குத்திட்டு ரெக்வயம் ஆஃப் டெட்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா பூமியை பொழந்துகிட்டு சில வேர்கள் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர இங்க நடக்கிற எல்லாத்தையுமே அந்த ஆனிபிஸும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போதான் அது ஹீரோ கிட்ட போட்டு அந்த கான்ட்ராக்டா காட்டுறாங்க. இது வந்துட்டு டெபாசிட்டா நம்ம ஹீரோவுக்கு ஜாக்கல் டூத்தை தான் கொடுத்துருக்கும். இது ஆக்சுவலா என்ன பண்ணும்னா இதை யூஸ் பண்றவங்களுடைய ஸ்பீடை 10% அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அட்டாக் பெர்சன்டேஜ் 30 இன்க்ரீஸ் பண்ணும். உடனே ஹீரோவும் இது எல்லாமே ஓகே தான், ஆனா ஏதோ கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகல, என்னுடைய இன்னொரு கண்டிஷனுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பேட்டிலுக்கு நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த ஆனிபிஸும் அது என்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுதுன்னு சிஸ்டம்ல வர ஸ்பெஷலா எதையும் உங்ககிட்ட கேட்க போறது இல்ல. பி கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் பிரான்ச் அதை எனக்காக கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு மனசுக்குள்ள அது மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். ஒன்ஸ் நீங்க 10th ஃப்ளோரை ரீச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐட்டம் உங்களுக்கு காமனாவே கிடைக்கும். 42வது ஃப்ளோர்ல இருக்க இந்த ஆனிபிஸோட பார்வைக்கு இது எல்லாமே ஒரு குப்பை மாதிரி தான் தெரியும். அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆனிபிஸும் கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. ஹீரோ கேட்ட மாதிரியே அவனுக்கு அந்த 2 ஐட்டமையும் கொடுத்துட்டு ஒரு கண்டிஷனை செட் பண்ணுது. இந்த ஃப்ளோருடைய பாஸான அந்த குயினை டிஃபீட் பண்ணாம அந்த பிளாக் எடுக்க கூடாதுன்னு. அப்படியே பிரசன்ட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு கிடைச்ச அந்த ஒயிட் பிரான்ச்சும் ஜாக்கல் டூத்தோட சேர்த்து அந்த மாடிஃபிகேஷன் பண்ண சிசர் ஆயுதத்துல அப்ளை பண்ண ஃபியூஷன் சக்சஸ்ஃபுல் ஆகி அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் இம்மெஷரபிளா மாறுது. இதோடைய யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்ல முடியாததையும் இந்த ஆயுதத்தை வச்சு கொல்ல முடியும், வெட்ட முடியாததையும் இதை வச்சு வெட்ட முடியும். உடனே சிஸ்டம்லயும் ஒரு வார்னிங் வருது, இந்த ஆயுதம் 4th ஃப்ளோர்ல இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒண்ண நம்ம ஹீரோ கிட்ட இப்ப இருக்கிறதுனால இதை இந்த இடத்துல ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அவனால பயன்படுத்த முடியும். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் அப்ப என்னால இதை ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுமா, பரவாயில்ல, இருந்தாலும் அந்த ஒரு வாட்டியே எனக்கு எனாஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தி அந்த குயின் அட்டாக் பண்ண போக இதை பார்த்து அவளும் ஆபத்து ஆபத்து, இந்த அட்டாக்கை என்னால கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஆயுதத்தை வச்சு அந்த பாய்சன் அட்டாக்க நம்ம ஹீரோவை நோக்கி அனுப்ப நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அவனுடைய ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ண 2 ஆயுதத்துடைய நுனியும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோத அந்த குயினுடைய ஆயுதத்தை தொலைச்சிட்டு போய் அவளை அட்டாக் பண்ணிட இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஆனிபிஸும் ஷாக்காக காயம்பட்ட குயின் மான்ஸ்டரோட கண்ணுல இருந்து தண்ணி வர அப்பதான் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அவ சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவளை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டோரை திறக்கிற மாதிரியும் அந்த இடத்துல இருந்து அவ வெளியேற மாதிரியும் காட்டுறாங்க. உடனே ஹீரோவும் அந்த 3rd ஃப்ளோர்ல இருந்த பாஸ் மான்ஸ்டர் மூசான் வந்துட்டு மத்தவங்க பின்னாடி இருந்துதான் சண்டை போட்டுட்டு இருந்தான், ஆனா அவனை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ, குட் பை அப்படிங்கிறப்போ குயினும் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறான். எதுக்கு அந்த பிளாஷ்பேக்னு பாத்தீங்கன்னா அவ இந்த இடத்துலயே ரொம்ப வருஷங்களா அடைஞ்சு கிடக்குறான். இப்ப ஹீரோ அவளை கொன்னதுனால இந்த இடத்துல இருந்து அவளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. உடனே சிஸ்டம்லயும் 4th ஃப்ளோர்ல இருந்த பாஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னு வர இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டரை கண்டினியூவா பாக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.